ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம். அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம் என்றால் ஆழ்ந்த மனக்குழப்பம் அல்லது ஆழ்ந்த மனத்துயரம் என்று பொருள். இந்த அர்ஜுன விஷாத யோகம் என்று சொன்னால் அர்ஜுனனுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆழ்ந்த மனக்குழப்பம் அல்லது ஆழ்ந்த மனத்துயரம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒருவருக்கு மனதிலே ஒரு குழப்பமோ ஒரு சஞ்சலமோ ஒரு கவலையோ ஒரு துயரமோ இதெல்லாம் இருந்தால், மேலோட்டமாக இவைகளெல்லாம் இருந்தால் எளிமையாக சரி செய்து விடலாம். இவற்றை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி விடலாம். அவர்களுக்கு பகவானுடைய நாமாவை சொல்லியோ அல்லது ஏதாவது பாசுரங்களை படித்து இறைவனை வணங்கக்கூடிய பாடல்களை கேட்டு இல்லை வேறு விதமாக தன்னுடைய மனதை திருப்பி எளிமையாக சரி செய்து விடலாம். ஆனால் அதே கவலையோ துயரமோ ரொம்ப டீப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ரொம்ப ஆழ்ந்த மனதிலே போய் நிறைய கவலைகளையும் வலிகளையும் ஏற்படுத்தி இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு மருந்து என்ன? அதை ஆழ் மனதிற்கிலே சென்று வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அப்பதான் அது மீண்டும் வராமல் இருக்கும். அப்பதான் அந்த மனிதனை அது தாக்காமல் மீண்டும் மீண்டும் வந்து அந்த கவலை முன்பே வந்து நின்று அவனுடைய வாழ்க்கையை தடைப்படுத்தாமல், அவன் செய்யக்கூடிய செயல்களை தடை செய்யாமல் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு காரணமாக அமையும். ஒரு விஷச்செடி இருக்கிறது என்றால் அதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதுதான் அந்த மண்ணிற்கும் நல்லது, பக்கத்திலே இருக்கக்கூடிய செடிகளுக்கும் நல்லது. அதுபோல அர்ஜுனனுடைய மனதிலே ரொம்ப ஆழ்ந்த துக்கமும் துயரமும் எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் முழுவதும் அதுவே பிரதிபலிக்கிறது. பகவான்கிட்ட கோபப்படுறான், பகவானுக்கே சில இடத்துல ஆணையிடுகிறான், பகவான்கிட்ட தன்னுடைய கவலைகளை சொல்கிறான், குழப்பத்தை சொல்லி வெளிப்படுத்துகிறான், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தடுமாறுகிறான். இப்படியெல்லாம் ஒரு இன்பேலன்சிங் மைண்டில் இருக்கான். அதை பகவான் எப்படி சரி செய்கிறார், எப்படி தன்னுடைய கீதையின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனதை தேற்றுகிறார் அப்படிங்கிறது ஒரு முதல் பகுதியே இந்த அர்ஜுன விஷாத யோகம். அதற்கு பகவான் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய அஸ்திரம் என்னவென்று சொன்னால், சரணாகதி தத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் பகவான் மீண்டும் மீண்டும். அர்ஜுனா, என்னையே சரணடைவாயாக. உனக்கு எப்பேற்பட்ட கவலை இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும், அது எந்த அளவுக்கு பெரியதாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி, என்னை சரணடைவாய். என்னுடைய திருவடி தாமரைகளிலே உன்னுடைய கவலைகளை அனைத்தையும் கொட்டி விடுவாய். கொட்டவை கூட உனக்கு தெரியவில்லையா? நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உன் மனதிலே ஆழமாக வைத்துக்கொள். எப்போதும் என்னை சரணடைந்தால் உனக்கு எந்த துன்பமும் நேராது. என் திருவடி தாமரைகள் உன் மனதிலே இருந்தால் உனக்கு எந்த கவலையும் கஷ்டமும் வராது என்ற நினைப்பை நீ எவ்வளவு தூரம் ஆழப்படுத்தி கொண்டே செல்கிறாயோ அந்த அளவு ஆழத்திற்கு உன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். இதை பகவான் சொல்கிறார். இப்ப நாம இந்த ஒரு வரியில சொல்லும்போது நமக்கு ஒன்றும் சரியா புரியல. எளிமையாக நான் சொல்லி விடுகிறேன், ஆனால் பிராக்டிக்கலாக செயல்படுத்துவது என்பது கஷ்டம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஸ்லோகமாக முழுமையாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதனுடைய முழுவிதமான பலனும் நமக்குள்ளே செல்லும். ஒரே நாளில் மாத்திரை சாப்பிட்டா மொத்த வியாதியும் குணமாயிடாதல்லவா? ஒரு டேப்லெட்டா வேளா வேளைக்கு எடுத்து சாப்பிடணும் அல்லவா? அது போலத்தான் இதுவும். அப்படி நாம ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சில நாட்களுக்கு பலன் தருவதாக செய்வோம். ஆனால் அதே பகவான் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் காலம் உள்ளவரை யுகங்கள் கடந்து அந்த காரியத்தினால்
அனைவரும் பயன்பெற வேண்டும் என்கின்ற நிலைமையிலே பகவான் செய்வார். அதுபோலத்தான் பகவான் தன்னுடைய சரணாகதி தத்துவத்தை இந்த இடத்திலே எடுத்து முன்னே வைக்கிறார். அர்ஜுனனுக்கு முன்னாடியும் சரி, நம்ம முன்னாடியும் சரி. அர்ஜுனனுக்கு மட்டும் மனக்குழப்பம் மனத்துயரம் எல்லாம் ஏற்படவில்லை, நம்ம அத்தனை பேருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் மருந்தாக பகவான் தன்னுடைய சரணாகதி தத்துவத்தை எடுத்து வைக்கிறார். அதன் மூலமாக எல்லாருக்கும் நன்மை கிடைத்தது. அந்த சரணாகதி தத்துவத்தை பயன்படுத்தி அனைத்து உயிர்களும் உய்வடைவதற்கான வழி கிடைத்தது. அதனால் மனத்தால் செய்த கவலையும் மனதிலே உள்ள கவலைகளும் வாக்கிலே இருக்கக்கூடிய கவலைகளும் சரீரத்திலே முக்கரணங்களாலும் இருக்கக்கூடிய கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நன்மை ஏற்பட்டது. யோகம்னு சொன்னாலே நன்மைதான். அந்த நன்மை ஏற்பட்டது. அது எவ்வாறு ஏற்பட்டது, என்னவெல்லாம் நடந்தது என்பதை முதல் ஸ்லோகத்திலிருந்து தொடரலாம்.